வங்கதேச அணி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. T20 போட்டிக்கான இந்தியாவுடைய பிளேயிங் 11 அணிய இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மாவுடன் யார் களமிறங்குவார் அப்படின்ற கேள்வி ரொம்பவே பலமாக எழுந்திருக்கு. அதுல சஞ்சு சாம்சனை தவிர்த்து வேறு ஒருவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே அவர்தான் ஓப்பனிங்ல இறங்கி அதிரடி காண்பிக்க வேண்டும். ஒருவேளை சஞ்சு தன்னுடைய இடத்தை பலமாக பதிக்க இந்த வாய்ப்பு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. பழையபடி சூரியகுமார் யாதவ் 3வது வீரராக வந்தார். எனில் ரியான் பராக் 4வது வீரராக வர வாய்ப்பு இருக்கு. இடது வலது காம்பினேஷன்ல கம்பீர் பெரிய நம்பிக்கை உடையவர் அப்படின்றதுனால ரியான் பராக் சற்று பின்தங்கி 4வது இடத்துல ரிங்கு சிங் வரலாம் அப்படின்ற பேச்சுமே போயிட்டு இருக்கு. 5வது 6வது வீரர்களாக ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா விளையாடலாம். மற்றொரு ஆல்ரவுண்டராக வாஷிங்டன் சுந்தர் இடம்பெறுவார். இந்த 7 பேட்டர்கள்ல ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருமே பந்து வீசுவாங்க. வேண்டுமென்றால் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் ஆகியோர் பந்து வீசுவார்கள். அதே போல பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சுல ரவி பிஷ்னாயுடன் மிஸ்டர் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியுமே மாயாஜாலம் காட்டுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. வேகப்பந்து வீச்சுல இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங்குடன் புதிய வேக புயல் மயங்க் யாதவுமே தன்னுடைய அறிமுக போட்டியில விளையாட காத்துட்டு இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க தான் முதல் போட்டியுடைய பிளேயிங் 11ல இடம்பெறுவாங்க அப்படின்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்திய அணியுடைய பிளேயிங் 11 அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, மயங்க் யாதவ். சோ இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில விளையாட இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.